இப்போ விஜய் அவர்கள் ஈரோட்டில் பேசும்போது டிஎம்கே வந்து தேர்தல் வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றவே இல்லை. நீட்டு, கேஸ் சிலிண்டர் மானியம், இப்போ மதுபான கடை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொன்னார் அவர். இதை எப்படி பார்க்குறீங்க? அவர் பேசணும்னா ஃபஸ்ட்டு மத்திய அரசை தான் பேசணும். ஃபஸ்ட்டு அவங்க நிதி கரெக்டாக கொடுத்து வச்சாதான். இவர் வந்து பேசுகிறது ஃபுல்லாக வந்து மாநில அரசவே தான் பேசிக்கிட்டு வராரு. அது திமுக மட்டும்தான் பேசுகிறாரு. அதிமுகலாம் இருந்தவங்க ஃபுல்லாக புத்தரும் கிடையாது. அவங்கள பற்றி எதுவுமே பேச மாட்டாரு. அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு இன்னைக்கு ஈரோட்டு மீட்டிங்கில். இப்போ யார் கட்சியில் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களும் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த அதிகாரத்தில் இருக்கவங்க தான் நாங்கள் பேச முடியும், அதை தவிர்த்து இருக்கவங்க பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. சரி சரி, இதை எப்படி பார்க்குறீங்க? அப்போ எல்லாம் பேசுகிற மாதிரி ஆள்றவங்கள தான் பேசுகிறேன்னு பார்க்குறீங்க. ஆனால் திட்டங்கள்லாம் ஒரு ஆளுங்கட்சியில் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகே, மகளிர் பஸ்ஸு திட்டம், அதுக்கு கூட இன்னைக்கு ஒரு வார்த்தை ஈரோட்டில் சொல்லியிருக்காரு. மகளிர் நீங்கள் இலவசம் சொல்லிட்டு அவங்கள வந்து உதாசீனப்படுத்துறீங்க அப்படின்லாம் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இன்னொன்னு குறிப்பா வந்து திமுக வந்து ஒரு தீய சக்தி அப்படின்ற அளவுக்கு கடுமையான சொற்கள்லாம் பயன்படுத்தியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்கன்னு? திமுக தீய சக்தி அது வந்து அதிமுக காலத்துலேருந்து அவர் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. அதையும் வந்து இப்போ இருக்கிற முதல்வர் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. அது எம்ஜிஆர் பேசும்போது கலைஞர் பார்த்தாரு, ஜெயலலிதா பேசும்போது ஸ்டாலின் பார்த்தாரு. இப்பயும் ஸ்டாலின் வந்து விஜய் பேசுறதையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. இன்னும் வர்றவங்க யார் பேசினாலுமே அது தீய சக்தி தான் சொல்லுவாங்க. அது வந்து தீய சக்தி இல்லை, அது ஒரு மகாசக்தி. ஆனால் மகளிர் உரிமை தொகை இதெல்லாம் வந்து என் லைஃப்ல நான் பிறந்தேன் 40 வயசு ஆச்சு. ஒரு 1000 ரூபா ஓசியா கொடுக்குறாங்கன்னு சொல்லி மாசம் யாரும் நினைச்சு கூட பார்த்தது இல்லை. பஸ் ஓசி பஸ்ஸா வரும்னு நான் நினைச்சு கூட பார்த்தது இல்லை. இதெல்லாம் இவ்வளோ புரட்சிகரமான திட்டங்கள்லாம் இருக்குது. அதனால் நல்லா இருக்குது.